ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாக்யலட்சுமி செந்தில்குமார், ரேகி கிராண்ட் மாஸ்டர். இன்னைக்கு நம்ம ஏஞ்சல் நம்பர் 1111 இந்த நம்பருடைய முழு விவரத்தை பற்றி தான் பார்க்க போறோம். 1111 இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க எங்கேயாவது பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்னதான் சொல்ல வராங்க அந்த ஏஞ்சல் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்க திடீர்னு ஒரு இடத்த பாக்குறீங்க, அப்போ 1111 இந்த நம்பர் உங்க கண்ணுக்கு படுது. அதே சமயம் உங்களுடைய மொபைல்ல 1111 இந்த நம்பர் உங்களுக்கு தெரியுது. எங்கேயாவது நீங்க டிராவல் பண்ணும்போ அங்க கார்ல எதுலயாவது நீங்க 11 இந்த நம்பரை நீங்க அடிக்கடி பாக்குறது உண்டு. இந்த மாதிரி பாக்குறீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் மற்றும் ஏஞ்சல் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்கள், உங்களுக்கு பிடிச்ச குலதெய்வங்கள் எல்லாரும் என்ன சொல்ல வர்றாங்க, உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் கன்வே பண்ணதுக்கு தான் வராங்க. ஏன்னா அந்த டைமிங்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு நீடு தேவையா இருக்கும், ஏதாவது ஒரு உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய வண்ணங்களாக கூட இருக்கலாம். இந்த நம்பர் ரொம்ப சக்தி வாய்ந்த நம்பர். அதையும் தாண்டி தெய்வத்தோட அனுகிரகங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கிறது, உங்களுடைய முன்னோர்களோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது. அதனால உங்க வாழ்க்கையில எதுக்குமே நீங்க பயப்படாதீங்க. எப்பொழுதுமே எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு துணையாக இருக்காங்க. ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு எப்பொழுதுமே உங்களுக்கு பாதுகாப்பாகவும் துணையாகவும் இருக்காங்க அப்படின்றத உணர்த்துவதற்கு தான் அடிக்கடி இந்த 1111 இந்த நம்பரை நீங்க பாக்குறது மாதிரி யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த காட்சியை கொடுக்கறாங்க. உங்க வாழ்க்கையில ஒரு தேடல் எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? இப்போ அந்த தேடல்கள் அனைத்துமே உங்களுக்கு பூர்த்தியாக போகுது. அப்போ இந்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் பொழுது நீங்க ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோட, பாசிட்டிவான தாட்ஸ்ல தான் எப்பொழுதுமே நீங்க டிராவல் பண்ணணும் அப்படின்றத சொல்ல வர்றாங்க. அதுக்கு பின்ன என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நம்மளுக்கு இருக்க மைனஸும் சொல்லணும் இல்லையா? அதனால நம்மளுக்கு சில நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா, நம்மளுக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த எண்ணத்தை வேரோடு நீங்க புடுங்கி போட்டுட்டு ஒரு பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி நீங்க செயல்படும் போது கண்டிப்பா உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்ற விஷயங்கள்ல நீங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய தெய்வங்களும், ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் எல்லாருமே உங்க கூடவே இருந்து உங்களுக்கு செயல்பட வைப்பாங்க, வழி நடத்துவாங்க. அதற்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நீங்க நிறைய புண்ணியம் செஞ்சிருப்பீங்க, புண்ணிய கர்மாக்கள் உங்களுக்கு நிறைய ஆட் ஆகி இருக்கும். அதோட பலன்கள் எல்லாமே இனிமேல் உங்க வாழ்க்கையில நிறைய கிடைக்க போகுது. அதனால நீங்க எதற்குமே கவலைப்படாதீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப பிலீவ் பண்ணி நல்ல நேர்மையோடு நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க செயல்படும் பொழுது உங்களுக்கு உண்டான அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு நடக்க போகிறது அப்படின்றத ஏஞ்சல் உணர்த்துவதற்கு தான் இந்த நம்பரை அடிக்கடி உங்க கண்ணுக்கு தெரிய வைக்கிறாங்க. ஏஞ்சல்ஸ் சொப்பனங்கள் மூலமாகவும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு உணர்த்துவாங்க. நீங்க எவ்ரிடே நைட்டு நீங்க படுக்கும் பொழுது ஒரு கிரீன் கலர்ல பெண்ணை வச்சுட்டு ஒயிட் கலர் பேப்பர்ல உங்களுக்கு என்னென்ன தேவைகள் எல்லாமே வேணும், ஹெல்த்தா இருக்கட்டும், வெல்த்தா இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய உங்களுக்கு தேவைகள் இருக்கும் இல்லையா? அது எல்லாமே அந்த பேப்பர்ல எழுதிட்டு நீங்க நைட்டு தூங்கும் பொழுது உங்களுடைய பில்லோஸ்க்கு அடியில இந்த பேப்பரை வச்சுட்டு, ஏஞ்சல்ஸ் இது எல்லாமே எனக்கு நடத்தி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ்க்கு நீங்க கான்சியஸ் மைண்டும் சப்கான்சியஸ் மைண்டும் ஒரே மனநிலையில இருந்து நீங்க வேண்டும் பொழுது, பிரேயர் வைக்கும் பொழுது கண்டிப்பா இந்த விஷயங்கள் உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க ஏஞ்சல்ஸ். அதையும் தாண்டி நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும் பொழுது அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா அப்படின்ற எந்த விதமான ஒரு டபுள் மைண்டடா நீங்க இல்லாம ஒரே மாதிரி உங்க மனநிலையில இருந்து, கான்சியஸ் மைண்டும் சப்கான்சியஸ் மைண்டும் ஒரே மனநிலையில இருந்து நீங்க இந்த மாதிரியான பிரேயர்ஸ் எல்லாமே வைக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ், உங்களுக்கு பிடிச்ச எல்லா தெய்வங்களும், பிரபஞ்சமும் உங்களுக்கு கூடவே இருந்து இந்த விஷயங்களை எல்லாமே நடத்தி கொடுப்பாங்க. அதனால 1111 இந்த நம்பரை நீங்க எங்கேயாவது பாத்தீங்க அப்படின்னா இம்மீடியட்லி நீங்க ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க, ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பா இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு உண்டான விஷயங்களை நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா நடத்தி கொடுப்பாங்க.
இந்த தகவல் உங்களுக்கு போதும் என்று நினைக்கின்றேன். மீண்டும் அடுத்த காணொளியில் வேற ஒரு தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.